இது என்ன தெரியுமா மச்சான்? இதுதானாம் நாங்க தங்குற ரூம் இதுதான் மச்சான் சவுதில. நீங்க ரூம் வேணுமென்று சொன்னா மச்சான் எடுக்கலாம். எத்தன ரூம் என்றாலும் சரிதான். சவுதில இருக்கிறார்கள். இந்த வீடியோ பார்த்தா அவர்ட்ட நம்பர் வந்து நான் லாஸ்ட்ல இதுல குடுப்பேன். பார்த்து நீங்க சவுதில இருக்கிறார்கள். வந்து நீங்க ரூம் எடுத்துக்கொள்ளலாம். மலிவு தான். ஆ ஒரு டைம் வந்து 6:40 மச்சினன். பாருங்க. நாளைக்கு சூரியன். இந்த ரூட்டால போனா பேசிக்கு போகலாம். சரியோ? அந்த இது டாய்லெட் இப்போ டாய்லெட் இதெல்லாம் வந்து இந்த டைம்லாம் எடுப்பாங்க. சரியா? அந்த உங்களுக்கு நான் வந்து சுத்தி காட்ட போறது வந்து எங்களோட ரூம்ல இருந்து அ கொஞ்சம் தூரம் தான். அதுக்குள்ள என்னென்ன ஏரியா அடங்குது, என்னென்ன விஷயங்கள் இருக்குதுன்றத உங்களுக்கு நான் காட்டுவேன். சரியோ? எ ரூம விட்டு ஒரு 10 மீட்டர், ஒரு 20 மீட்டர் தான் வந்திருப்பேன். அதுக்குள்ளே என்ன பாருங்க, தொழுதுற பள்ளிவாசல் ஒன்று இன்னும் இருக்குது. சின்னது தான். இதுக்குள்ள எத்தன எத்தன பள்ளிவாசல் இருக்கிறன்றத நான் காட்டுறேன் பாருங்க. சின்ன ஒரு ஏரியாவுக்குள்ளே எப்படியெல்லாம் டெவலப்பா வச்சிருக்கிறாங்கன்ட்டு. சரியா? ஆ அப்படி பார்த்துட்டு வந்த இடத்துல இஞ்சால சூப்பரா இருக்குன்னு ஒரு இதொண்டு கண்டேன். இங்க பாருங்க. நல்லா சூப்பரா இருக்கு மக்களே. நல்லா வச்சிருக்கிறாங்க. முந்தைய ஒரு காலத்துல சவுதியில ஒன்றுமில்ல. இப்ப பார்த்தீங்களா? இப்ப எல்லாம் பூமரங்களும் அது இதுவும் வச்சு வச்சு சொட்டப்படி இருக்கு. இதெல்லாம் வந்து என்ன பிரச்சனைன்னு சொன்னாலும் அந்த லேபருக்குரிய ரூம்கள் தானாம். என்ன சொல்றாங்க நமக்கும் தெரியல மக்களே. ஆஹ் இப்படிதான் இருக்கும். இப்படித்தான் இருக்கும். பாருங்க, பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. சவுதியில வெள்ளிக்கிழமையில மட்டும்தான் இப்படி வீடியோ போடுவேன். நான் பாருங்க, காணியெல்லாம் பிடிச்சி பிடிச்சி மதுல போட்டு போட்டு வச்சிருக்குது. ஆனா விலை கூட இங்க காணி வாங்குறான்னு சொல்றாங்க. அது தெரியல. ஓகே மக்கள், பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. இதுக்குள்ள என்னென்ன விஷயங்கள் அடங்குதோ முழுதையும் உங்களுக்கு காட்டுவேன். நண்பர்களே, நல்லா பாருங்க நண்பர்களே. இதுதான் சவுதி. சரியோ? இங்க பாருங்க, எப்படி பாலைவனத்துல நாங்க கிடக்குறோம். கல்லுகளை பார்த்தீங்களா? எப்படியெல்லாம் கிடக்குண்டு. அதாவது இங்க பாருங்க, நம்மட நாட்டு மண்ணு கண்டிருப்பீங்க. ஆனா சவுதி மண்ண ஒரு சின்ன சின்ன பொடியினர் தெரியாம இருக்கும். பாருங்க. இது இந்த சின்ன சின்ன கட்டையெல்லாம் போட்டு வச்சிருக்கீலோ. நீங்க நினைக்காதீங்க அது வந்து அ சவுக்காலண்டு நினைக்காதீங்க. இதெல்லாம் வந்து காணிக்குரியது தான். ஒவ்வொரு ஆளும் ஒரு ஒரு ஏரியாவ புடிச்சு 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 பெரிய ஓனர் பெரிய பெரிய காசுக்காரர்கள் இப்படி கட்ட போட்டு வச்சிருக்காங்க. நமக்கு வளவுகள் தேவைன்னு சொன்னா, அவங்களோட தொடர்பு கொண்டா அப்படி தரலாம். இதில குடுப்பாங்க. இது பெரிய ஒரு ஏரியான்ட்டு. இங்க பாருங்களா, காட்டுறேன். அப்படியே புடிச்சு இஞ்சால புடிச்சு இப்படியே நிக்குது. அந்த காடு அப்படி அந்த பெரிய பெரிய பில்டிங் எல்லாம் இருக்குல்ல, அதுவரைக்கும் இது வந்து ஒரு ஆள்ற காணியாம் இது. அவங்க விக்கிறதுக்காக இப்படி எல்ல போட்டு வச்சிருக்கிறாங்க. நமக்கு தேவைன்னு சொன்னா எடுக்க வேண்டியதான். ஆ வடிவா கேட்டுக்கோங்க நண்பர்களே. இதுதானா சவுதி மண்ணா? கலர பாருங்க. உப்பு மண்ணு. எல்லா இடமும் இப்படித்தான் இருக்கும். சரியோ? பாருங்க. ஆ ஓகே நண்பர்களே, பார்த்து சப்போர்ட் பண்ணுங்களா? நான் இப்ப இப்படித்தான் போப்போறேன். இந்த ஏரியாவ தான் பிடிச்சு போப்போறேன். இதுக்குள்ள என்னென்ன அடங்குதோ அவ்வளவையும் நான் உங்களுக்கு வீடியோல அடக்கி உங்களுக்கு வீடியோ போடுவோம் நண்பர்களே. பார்த்து சப்போர்ட் பண்ணுங்களா? ஓகே. சவுதியில வந்து வீடியோலாம் எடுக்கிறதுக்கு அலோட் இல்ல நண்பர்களே. இது இப்போ ஒளிச்சு ஒளிச்சு தான் எடுக்கிற வேலையா இருக்குது. என்னன்னா போலீஸு கண்டானன்னு சொன்னா நம்மள கொண்டு ஜெயில்ல போட்டுருவான். அப்படியே இது வந்து கராச்சி. வாகனம் கழுவுற இதுதான். அப்படியே பார்த்த நண்பர்களே, இங்கால ஒரு பில்டிங் ஒண்ணு உதறிஞ்சுது. இங்க பாருங்க. இது என்னடான்னு போட்டு பார்த்தா நண்பர்களே, இந்த ஸ்கூல் ஸ்கூலாம் இது. இங்க பாருங்க, இப்படித்தான் இருக்கும் இந்த ஸ்கூலெல்லாம். ஃபுல்லா ஏசிகள் தான். இங்க பாருங்க, ஒரு ஒரு ஏசிகளும் என்ன எப்படியெல்லாம் வந்து விஷயத்தை பார்த்து காட்டணும் போல. தெரியுதா? மாமரம்டாப்பா. மாங்காய் கிடக்கு. ஆனா தெரியுது என்னன்னு தெரியல. கிட்ட எடுத்து காட்டுறேன்னா என்ன சிவப்பு சிவப்பா தான் தெரியுது. அண்ணா தூங்குது, பிளாட்டு போல கிடக்குது. ஓகே, வந்த இடத்துல ஒரு விஷயத்த காட்டியிருக்கிறேன். மாமரம் காய்ச்சி நிற்கிது பார்த்தீங்களா? ஓகே.
வெள்ளிக்கிழமை தானே அண்ணாமாரெல்லாம் வண்டியை கொண்டு போட்டுட்டு நித்திரோலும் தானே. டிரைவராக வந்தால் இப்படி தான். வெள்ளிக்கிழமையில மட்டும் லீவு, மற்ற நாளையில் ஓடணும். எவ்வாறு எல்லா வண்டியும் இது கிடக்கு. அண்ணாமார் வந்து நித்திர ஓடுறான போல கிடக்குது. இது வந்து ரோட்டுகளுக்கு கொங்கிரீட்டு அடிக்கிறதுக்கெல்லாம் கல் சாமான் வேண்டாம் இந்த வண்டியெல்லாம் எடுப்பாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். அண்ணாக்கள் ரூம் வந்து இருக்குது. ஓகே, வித்தியாசமான ஒரு ஏரியாவை கண்டன். இப்படி வந்தன் சும்மா பச்சை பசன்னு தான் இருக்குது. பாருங்க நண்பர்களே, என்னன்ட்டு போய் கிட்ட கொஞ்சம் போய் பார்ப்போமா. சூப்பரா இருக்கு. நான் நினைச்சேன் சவுதியில இப்படி எல்லாம் இருக்குமோ என்னன்னு தெரியாம இருந்தது. ஆனா பார்த்தேன் வித்தியாசமா இருக்கு. என்னடா இந்த ஓட்டு பார்ப்போம். பாருங்க நண்பர்களே, சூப்பரான வீடியோட்டுக்கே பயமா இருக்குது நண்பர்களே. பாருங்க சோளமா இருக்கிறப்பா நண்பர்களே. இது வந்து நண்பர்களே, இது ஒட்டகங்கள் இருக்குதானே, ஒட்டகத்துக்கு புல்லு போடுறத நான் தான் சொல்றேன். இது வந்து பெரிய ஏரியா போல நண்பர்களே. சூப்பரா இருக்கு பாத்தீங்களா. சூரியனும் வந்தா பாருங்க இப்படி வந்துட்டு நான் வீடியோ எடுத்து கொண்டிருக்கிறேன். சரியான வெயிலா இருக்கு நண்பர்களே. இப்படித்தான் இருக்கும் ஐயா, வெளிநாட்டு வாழ்க்கை இப்படித்தான். இப்படி கொண்டு அடைச்சி விட்டுருவாங்க. இதுகளுக்கெல்லாம் தண்ணி பாய்ச்சணும். இவ்வளவு வேலை இருக்குன்னு தெரியுமா. தண்ணி பாய்ச்சணும். தஞ்சால கொஞ்சம் காட்டுறேன்னா வீடியோ எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு அடித்து கொண்டு வருவாங்க. காட்டுறேன் பாருங்க. அங்கால போய் ஃபுல் வீடியோ ஒன்று தொடருவோமா. சரியோ நண்பர்களே, 3-4 மணிக்கு பிறகு வந்தால் இதில் சின்ன புள்ளங்கள்ற விளையாட்டு பார்க்கலாம். ஒரு நேரம் அடுத்த வெள்ளிக்கிழமை அப்படி 3 மணிக்கு வந்தால் அவங்களுக்கு நான் இதை வீடியோ எடுத்து போடுறேன் நண்பர்களே. நான் போகிற ஏரியாலாம் இப்படி தான் இருக்கு நண்பர்களே. ஏரியாவுக்குள்ள இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு காட்டுவேன். சரியோ இப்படி தான் இருக்குது. உள்ள காடும் இதுமா தான் இருக்குது. பாருங்க, நடந்து தான் திரிகிறேன் நண்பர்களே. பாருங்க நண்பர்களே, நல்லா இருக்கேண்ணா, சூப்பரா இருக்கு. சரியான வெயில் அடிக்கு நண்பர்களே. டைம் வந்து 7:40 ஆகுது. ஆனால் சிட்டியான வெயில் அடிக்கு பாருங்க. இப்போ கொஞ்ச காலத்தால் இங்கே வெள்ளாமையும் செய்வாங்க. அப்படிதான் இருக்குது. நல்லா இருக்குது. இப்படியே வந்த நண்பர்களே, ஒரு பாலைவனமாய் ஒன்று இருந்தது. அதுக்குள்ள பார்த்தேன் ஆட்டுக்குட்டில எல்லாம் இருக்குது. ஆனால் உள்ள போய் வீடியோ எடுக்கலாம் என்ன தெரியல. நான் வெளியால் நின்று அந்த வீடியோ கிளிப் எடுக்கிறேன். பாருங்க தம்பிமாரே, இப்படிதான் பிரச்சனை. உண்மையில நடக்கிறது தான் நாங்கள் சொல்றோம். இந்த ஏசெஞ்சி மாதிரி பொய் சொல்லி இப்படியெல்லாம் அனுப்பி நம்மளை போட்டு சாடிச்சுக்கோனா பார்த்து நல்ல ஏசெஞ்சி மூலமாக வர நல்லா வீடியோ எடுக்கிறேன். பாருங்க நண்பர்களே, இது வந்து என்னன்னு தெரியுமா. இது வந்து இதில் தான் ஆக்கள் ஏறிட்டு போகிறது. தம்பி மாதிரி கேட்டுக்கொள்ளுங்களா. ஆடு மேய்க்க போகிறேன்னு சொன்னால் இது ஒன்று தருவாங்க கழுதை. நம்ம ஏறிட்டு அதுக்கு மேலே இருந்தது போகிறோம். செய்யும் வாங்க ஆட்டு பண்ணையை காட்டு. பயமாக இருக்கு வீடியோ எடுக்கலாம் என்ன ஏரியா. இங்கே பாருங்க இப்படித்தான் இருக்கும் தம்பிமாரே. ரொம்ப கஷ்டம். இங்கே வரலாம் ஒரு இணல் மரந்தடி ஒன்றும் இல்லை. பட்ட வெயில். இங்கே பாருங்க சூரியனை ஆட்டை காட்டுறோம் பாருங்களா. ஆடு காலை தான் இருக்கும். சூப்பராக தான் ஆடுகளெல்லாம் வளர்க்குறேன். ஆடெல்லாம் கிடக்கு. சாப்பாடு கொடுக்குறேன் ஒரு வருது போல நடக்குது. சூப்பரான ஏரியா தான். இதுதான் நம்ம தெரியாமல் வந்து மாட்டிப்பட்டா அப்படியே கிளம்பி சாகுறது தான். சரியோ
இது பெரிய சைஸ் ஆடு. இதுக்குள்ள வந்து குட்டி ஆடு கிடக்குது. குட்டி ஆடு புரியுமா வளர்க்குறாங்க. இதுதான் ஏரியா தான் இருக்கும். சரியான வெயில் தம்பியாக, சரியான வெயில் தான். என்ன வந்து ஆடு ஓகே நண்பர்களே, உங்களுக்கு வந்துட்டு இப்போ காட்டி பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து நான் சொன்ன ஏரியாவுக்குள்ள இது வந்து அடங்கியிருக்குது. சரி நண்பர்களே, வா ஒரு ஆடோடு செத்து கிடக்குறாப்பா கடவுளே, பாருங்க பாருங்க நண்பர்களே, கஷ்டப்பட்டு வீடியோ எடுக்கிறேன், பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. பாருங்க ஃபுல்லா ஆடு அங்கே கிடக்குது. புரிஞ்சுருவா வச்சிருக்குது. இப்போ ஒரு ஆள் இல்லை, நிறைய பேர் ஒரு என்னன்னு தெரியல. பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. ஓகே நண்பர்களே, தண்ணி குடிக்கலாம் போல இருக்குது. பார்ப்போம், இதில் தண்ணி வந்தால் தண்ணியை குடிச்சிட்டு அப்படியே வீடியோ அப்படியே தொடருவோம். அப்படியே போனால் இந்த சைட்டு பிரச்சனை இல்லை போல நடக்குது. எல்லாம் வாகனங்கள் எல்லாம் வருது. இந்த சைட்டு பிரச்சனை இல்லை நண்பர்களே. தண்ணி தண்ணி வருகுது, நல்ல கூல் தண்ணி தான் வருது, சூப்பராக இருக்கு. நல்ல தண்ணி வருது. தண்ணியை குடிச்சிட்டு நம்ம வீடியோவை தொடருவோமா? ये आदमी मेरा दोस्त है, ये मेरा दोस्त है। बात कर लो भाई। வாவ், சூப்பராக இருக்கா. சரிங்க நண்பர்களே, நம்மளோட பூமரம், நம்ம நாட்டு பூமரம், இது என்ன பூமரம்னு சொல்லுங்க பார்ப்போம். பார்ப்போம், சொல்லுங்களேன் பார்ப்போம். பூமரம் எல்லாம் நிற்குது, நஞ்சால பூத்து பூவெல்லாம் நிற்குது. இங்கே பாருங்க, பூவை பூத்து நிற்குது, சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு. ஏன்னா இது என்ன பூமரம் வந்து தெரியும். ஏன்னா சரியான வெயிலாக இருக்கு நண்பர்களே, பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. யாருமே சப்போர்ட் பண்ணுறீங்க இல்லை, ஏன்னு தெரியல நண்பர்களே. பார்த்து சப்போர்ட் ஒன்று தாங்க. சரியான வெயிலாக இருக்கு. இங்கே பாருங்க, இப்படி பாலைவனமாக தான் இருக்குது. நான் சொன்னேன், இரவையில தான் சவுதி, பகலையில் சுடுகாடு என்றது இதிலேயே புரிஞ்சு கொள்ளுங்க தம்பியாக இருந்தாங்க. பகலையில் நீங்கள் தெரியல, இரவையிலன்னு சொன்னால் இடத்துல ஈஸியாக தான் தெரியல. அது சப்போர்ட் பண்ணுங்களேன். வா, இது என்ன தெரியுமா? நீங்க சொல்லுங்க பாப்போம். நான் காட்சி கிடக்கிறது என்னன்னு சொல்லுங்க பாப்போம். ஆனா எனக்கு தெரியும், நீங்க சொல்லுங்களாம் பாப்போமா. நான் காட்சி காட்சி தூங்குது என்னன்னு சொல்லுங்க பாப்போம். நண்பர்களே, தம்பியாக யாராவது தெரியுமா இருந்தா என்னன்னு சொல்லுங்களா, கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, எனக்கு தெரியும், உங்களுக்கு இதுவும் தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்களா, மெசேஜ் போடுங்க நண்பர்களே. பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த உங்களுக்கு என்ன காட்ட போறேன்னு சொன்னா, கிட்ட போயிடாது. அது கிட்ட நான் கிட்ட பில்டிங் தெரியுமா, நான் பெஸ்ட்டுக்கு ஒரு ஸ்கூல் காட்டியிருப்பேன். இது 2வது ஸ்கூல். அதாவது நாங்கள் இருக்கிற கேம்புக்குள்ள இருக்கிறதுக்குள்ளே நான் 2 ஸ்கூலை காட்டியிருக்கிறேன். தெரியும் நண்பர்களே, சரியான வெயில் டைம், பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே வரும்போது ஃபுல்லாக கேம்ப் தான் பாருங்க. எல்லாரும் உள்ளுக்கு போய் வீடியோ எடுக்கிறாது, வீடியோவில் காட்டுறோம்.
அப்படியே வந்தா எங்க ரூமுக்கு உள்ளே இருக்கிற ஏரியாவில் ஒரு பெட்ரோல் செட் இருக்குது. பெட்ரோல் செட் ஒன்று இருக்கு பாருங்க. பெட்ரோல் செட்டு நண்பர்களே, நாங்கள் ஃபெஸ்ட்டுக்கு முதல் 2021 இருந்த ரூமை காட்டுறோம் பாருங்களா. இப்போ நாங்கள் வந்து ரூம் மாறிட்டோம். இது வந்து ஃபெஸ்ட்டுக்கு நாங்கள் வந்து 2021 ஆண்டு இந்த ரூம் தான் இருந்தாங்க. ஃபெஸ்ட்டுக்கு இப்போ கொஞ்சம் காடு பிடிச்சிருந்தது. இப்போ கொஞ்சம் ஆட்கள் இல்லை. இப்போ யாருமே இல்லை ரூமில். நாங்கள் இந்த ரூம் தான் இருந்தோம். நாங்கள் இதில் ஒரு வருஷம் இருந்திருப்போம் இந்த ரூமில். அதுக்கப்புறம் ரூம் மாறி போயிட்டு வந்து பாருங்கள். பெஸ்ட்டாக வந்து சவுதிக்கு இந்த ரூம் தான் இருந்தோம் நாங்கள். அதுக்கு பிறகு நாங்கள் மாறி தான் இப்போ வேறு ரூமில் இருக்கிறோம். ஓகே நண்பர்களே, இப்போ இருக்கிற ரூம் இதை நான் காட்டுவேன் உங்களுக்கு. இப்படி வந்தால் இதில் பெரிய பெட்ரோல் செட் ஒன்று கிடக்குது. இப்போ நாங்கள் இந்த ரூமில் இருக்கக்குள்ளே கட்டுப்பட்டது. இப்போ வேலையெல்லாம் முடிஞ்சு ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணி நாட்டை பெட்ரோல் எல்லாம் வந்து அடிக்கிறாங்க. பிரச்சனை இல்லை நண்பர்கள். நண்பர்களே, இது வந்தால் இதில் சாப்பாட்டு கடை இருக்குது. நண்பர்களே, இது என்னன்னு தெரியுமா? அந்த அறிக்கை பில்டிங் இது வந்து லேபர் கோடாமன்னு கதைக்கிறாங்க. ஆனால் நமக்கு பெருசாக தெரியல நண்பர்களே. ஒரு நாளைக்கு நான் இதுக்குள்ளே போய் வீடியோ எடுக்கலுமாட்டு கதைச்சித்து அவங்களோட இதுக்குள்ள ஒரு வீடியோ போடலாம். இது வந்து லேபர் கோடாம், அதாவது நாங்கள் இருக்கிற ஏரியாவுக்குள்ளே தான் இருக்குது நண்பர்களே. ஓகே நண்பர்களே, இது லேபர் கோடாம். நண்பர்களே பாருங்க, இது உங்களுக்கு ரெண்டு பள்ளிவாசல் காட்டியிருக்கிறேன். அடுத்தது 3வது காட்டுறோம் பாருங்களா. நாங்கள் இடிக்கிறதுக்குள்ளே எத்தனை பள்ளி இருக்குன்னு பாருங்க. இது வந்து 3வது. ஓகே நண்பர்களே, இப்போ நான் வந்து இது பின்பக்கத்தால் போய் கொஞ்சம் பார்க்க. இப்போ நண்பர்களே, பின்பக்கம் போய் பார்ப்போம்ட்டு ஓட்டு அங்கார பக்கம் போய் பார்ப்போம்ட்டு போன நண்பர்களே. பயமாக தான் இருந்தது நண்பர்களே. உள்ளுக்க போகும்போது யாரும் சவுதியன் நின்றாலும் பிரச்சனைன்னு ஓட்டு போய் பார்ப்போம் ரெண்டு ஓட்டு நண்பர்களே. அப்படியே போய்கொண்டே இருக்கிறேன். அப்படியே போய் பார்க்கும்போது போகுது தான். நானும் பயத்தில் மெதுவாக தான் போனேன் நான் நண்பர்களே. போய் இந்த போகிறேன் தான். இதில் நல்ல ஒரு ஏரியா தான் இருக்குது நண்பர்களே. அப்போ போய்கொண்டிருக்கிறேன் நண்பர்களே. பாருங்கள் நல்லா. இதுக்குள்ளே போகிறதுக்கு பயமாயும் இருக்குது. இருந்தும் நான் தொங்கல் வரைக்கும் போகல. நான் இடையில் நின்று தான் வீடியோ எடுத்துட்டு வரப்போகிறேன் நண்பர்களே. எஞ்சால பார்த்தா நண்பர்களே மாமரமும், அது சும்மா மாமரமெல்லாம். ஆனால் காய்கள் கொஞ்சம் குறைவு தான் நண்பர்களே. இருந்தாலும் ஆனால் மாமரம் சவுதியில் இப்போ தான் பெஸ்ட்டாக காண்றிக்கிறேன் நண்பர்களே. உண்மையில் மாமரத்தை பாருங்கள், ஃபுல்லாக மாமரம் தான். ஆனால் காய் கிடக்குது, தூரம் ஒரு காய் கிடக்குது. அங்கால போகிறது பயமாக இருக்குது. அங்கால சவுதி முதிர் அப்படி வந்தானு சொன்னால் பிரச்சனை ஆயிரும். வீடியோ எடுக்கிறதுக்கு கடும் பிரச்சனையாக போயிடும் நண்பர்களே. ஓகே நண்பர்களே, நான் பார்த்துட்டு சரி நான் ஓகே நண்பர்களே. சித்தியான வெயிலாக இருக்குது. உள்ளுக்குள்ளே நான் போகல, ஒரு கொஞ்சம் தூரம் தான் போனேன். நான் உள்ளுக்கு ஒரு பயம் வந்துட்டு நான் விட்டு ஓடி வந்துட்டேன். அப்படி வந்த இடத்துல இந்தியாவில் ஒரு அதிசயமான தண்ணி போய் பார்த்தீங்களா. தண்ணி பாயுது. இது என்னத்துக்குன்னு சொன்னால் நண்பர்களே, நாங்கள் இப்போ பார்த்தேன் மாமரமாக போயிட்டு தண்ணி இதிலிருந்து தண்ணி பார்த்துருந்தோம். அடுத்த வீடியோவில் அவங்கள்ட்ட கேட்டுட்டு அவங்க அனுமதியோட வீடியோ தான் நல்ல நண்பர்களே. இங்கே பாருங்கள். ஓகே, தண்ணி போகுது. இங்கே பாருங்கள் ஓகே நண்பர்களே. இப்போ இது 3வது பள்ளிவாசல். ஓகே, என்னென்ன எத்தனை இருக்குன்றத இதுக்குள்ளே எங்கள் ரோடு இருக்கிற ஏரியாவில்
எத்தனை இருக்குன்றத உங்களுக்கு வீடியோ காட்டுறேன் நண்பர்களே. ஓகே, இந்த ஏரியா கொஞ்சம் நல்லா இருக்குது. கிட்டத்தட்ட எங்களோட ரூம் கிட்ட வந்துட்டோம் நண்பர்களே. இந்த ரூம் வந்து கொஞ்சம் தூரத்துக்குலாம் இருக்குது. ஓகே நண்பர்களே, இந்த ரூம் எங்களோட ரூமுக்குள்ளே அடங்கி இதைத்தான் நான் காட்டியிருக்கிறேன். எங்களோட ரூம்ல இருந்து இங்கால பக்கம் என்னென்ன இருக்குன்ற அடுத்த வெள்ளிக்கிழமை காட்டுறேன். நோட் பண்ணிக்கொள்ளுங்க நண்பர்களே. ஓகே நண்பர்களே, எங்கட ரூமுக்கு வந்துட்டோம் நண்பர்களே. என்னென்னு சொன்னால் எங்கட மைக்கு வந்து சார்ஜ் இல்லாமல் நின்றுட்டு நண்பர்களே. அப்போ ஒன்றும் செய்யலாமல் போயிட்டு சரி நண்பர்களே, இது ரூமுக்கிட்ட வந்துட்டோம். இப்போ ரூமுக்குள்ளே போகும்போது காட்டுறேன்னா நண்பர்களே, இதுதான் எங்கட ரூம். அந்த முன்னுக்கு இருக்கிற பில்டிங் நடக்குது. இப்போ நான் போகும்போது காட்டினது இந்த ஏரியா. இப்போ வரும்போது நான் காட்டியிருக்கிறேன் நண்பர்களே. பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். இது நான் ஃபஸ்ட் டைம் வீடியோ எடுக்கக்குள்ளே காட்டின பஸ்ஸு. இதுதான் எங்களோட ரூமு நண்பர்களே. ஓகே நண்பர்களே, பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே ப்ளீஸ். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வீடியோ எடுத்திருக்குது. ஓகே நண்பர்களே, இப்போ எங்களோட ரூமுக்கு போகிறோம் நண்பர்களே. நீ போய் சமைக்கணும் நண்பர்களே, மதிய சாப்பாடு சமைக்கணும். அப்போ சரி நண்பர்களே. ஓகே நண்பர்களே, பாய் நண்பர்களே.